உங்களை தான் வெட்டிக்காரே உங்களை தான் என்னம்மா கேட்டு கம்பெனி கொடுங்க என்ன இப்படி எல்லாம் காலை வச்சு எனக்கு எடுத்துன்னு ஒருத்தி வருவாருல்ல வர்றா ஆமா அவளே கூப்பிடுவாங்க எனக்கு செட் ஆகுமா உங்களுக்கு பொருத்தமான பெரிய வர ஆமா கூப்பிடுவேன் அடியே பூனந்தேவி எடுத்து அதான் ஒரு வகுத்து ஒதுக்கி கரியா ஒரு வகுத்து ஒதுக்கி எலும்பா ஒரு வகுத்து ஒதுக்கி எலும்புண்டையில நான் சாப்பிட வேண்டி வச்சிருக்கிறேன். அதை வேணா மட்டும் மாமியாட்ட பூண்ட விட்டியா அந்த குழம்பு தான் ஏற்றாட்டுன்னு நினைச்சேன். புளிக்குழம்பு புளிக்குழம்பு ரொம்ப சாப்பிட உட்காந்து வேலை செய்யற மொழியெல்லாம் கடுக்கும். புளி வேணாம் பட்டு வெட்டி அவசர பேரத்தனை குந்தாதி பேர் நீ எல்லாம் மாமியாரை பார்த்து என்ன திருப்பி இருக்கிறாங்க. சரியான மானங்களோட இருக்கேன். கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே வராதா? மாமியாருக்கு மட்டும் கொடுக்க மச்சா அவனை வச்சுக்கிட்டு செய்வோம். மச்சா ஆட உழுது போட்டு ஆட்டுறமும் நல்லா போட்டு ஆட உழுது போட்டு ஆட்டுறமும் நல்லா போட்டு காலத்தில பருவமல்ல பெரியவமல்ல காலத்தில பருவமல்ல பெரியவமல்ல பட்ட கடமை கட்ட உன்னதமல்ல பட்ட கடமை கட்ட காப்பதி உடம்பெஞ்சவமல்ல வாங்கி உழுது ரெண்டு மாடு வாங்கி பத்தி பணம் கட்டுவோம் முன்னே நல்ல விளையல பத்தி பணம் கட்டுவோம் முன்னே நல்ல விளையல நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் காலக்குடி வச்சு கடையில நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் காலக்குடி வச்சு கடையில வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. என்ன ஜத்து குடும்பத்தில எனக்கு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டு மாடு குடும்ப கட்டு மாடு
திறந்தா ஒளியில்லை தலையெடுத்தா நடவல்லை ஒன்று நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசு மண்ணா கரைஞ்சு போச்சு எந்த ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு எந்த ஆசையே ஒன்னு நினைச்சு காசாத்தி ஒன்னு நினைச்சு வாழ்ந்தே உள்ள கண்ணா காதல் கண்ணா என்று சொன்னதை நானாயம்மா நம்ம காதலுக்கு சாதி ஒரு தோசம்மா திறந்தா ஒளியில்லை அலையெடுத்தா நடவல்லே திறந்தா ஒளியில்லை அலையெடுத்தா நடவல்லே ஒன்று நினைச்சு வாழ்ந்து வந்தே வாழ்ந்தே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே முன்னால காதல் வந்தது முன்னால பிச்சை எடுத்தது முன்னால சாதிக்கமா பார்த்து நாம வளரே இந்த சங்கதியும் எனக்கு ஒண்ணு புதுசில்லை அலை எடுத்தான் ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே மண்ணா கரைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு ஆசையே முத்தப்பா ரசிகர் மன்றம் கண்ணத்திறந்தா ஒளியில்லை பாடலை பாராட்டி சுரேஷ் அம்பலம் கொரட்டி சுரேஷ் அம்பலம் சார்பாக ரூபாய் 101 அம்பலி பலத்துக்கு உருவப்படுத்திய நல்ல உள்ளது நன்றி. அதனைத் தொடர்ந்து குன்றக்குடியான் ஆட்டோ PV லக்ஷனாஸ்ரீ PV தர்ஷனாஸ்ரீ அவர்கள் அன்புடன் மருதமணி அவர்களை பாராட்டி 201 அம்பலி பலத்த நல்ல இதயத்துக்கு நன்றி. 12 மணி ஆனாலே இன்றைய நாள் கணக்காயிரும். இன்றிரவு வெள்ளிக்கிழமை இருக்கு. இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் குன்றக்குடி சரவணா நகர் மற்றும் அதனை சார்ந்த பொதுமக்கள் நடத்தும் 10ஆம் ஆண்டு அருள் தரும் ஸ்ரீ வீரமகா காளியம்மாள் பூச்சரித்தல் விழாவை முன்னிட்டு சரவணா நகர் உபயதாரர்கள் நடத்தும் 5ஆம் ஆண்டு நாடகம் நடைபெறும். காண வருக. இன்னைக்கு இரவு 10 மணிக்கு எல்லாரும் இந்த வள்ளிரும நாடகத்தை கண்டிப்பா தவறாம பார்த்துருங்க. இந்த வள்ளிரும நாடகத்துல யார் யார் நடிகர் இங்கே போட்டிருக்காங்கன்னு வாசிக்கிறேன். மதுரை MK வல்லரசு அவர்கள் வேலன் வேடன் வெறுத்தன், வல்லாள மாநகர் MSK கலைமகள் அவர்கள் வள்ளிநாயகி, கருவனூர் SBP கீதப்பிரியன் நாரதர், புதுகை அன்புமாமா ஜே ராஜா பாபு, நாட்டிய தாரகை மதுரை S பிரித்திகா. இந்த நாடகத்துக்கு பக்க மேளங்கள் தெஞ்சினந்தல் G பாலச்சந்திரன் ஆறுமணியம், மதுரை P சரவணன் மிருதங்கம், மதுரை SP லட்சுமணன் ஆல்ரவுண்ட் மற்றும் மதுரை AN ஆதிசுரன் சீன் தாளம், சீன் அமைப்பு பிரதாப் சீன் கம்பெனி சாலி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். உபயதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் குன்றக்குடி சரவணா நகர். நாடகத்தினுடைய நடிகரை அற்புதமான முறையில் அமைத்த நல்ல உள்ளம் M சிவகுமார், ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் கொரட்டி. எல்லாரும் 10 மணிக்கு வந்துருங்க. நன்றி, வணக்கம். ஏன்னா எங்க இருக்க குழாய கலட்ட நாடகம் முடிஞ்சு அவ்வளவுதான். கூடத்தை பார்த்தே தெரிய நம்ம கலட்டி கிட்டாரு குளத்துக்கு ஓடி. கதைக்கு வரேன். ஒரே விஷயம், மதுரை லேசான மதுரை கிடையாது. வந்தவர்களை வாழ வைக்க மீனாட்சி பட்டணம் தூங்கா நகரம். ஏன்னா மீனாட்சிக்கு இன்னொரு பேர் இருக்கு, மீன் விழியா. ஏன்னா மீனுக்கு வந்து இமைகள் கிடையாது, அது தூங்காது, மீன் நீந்திக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி பட்டணத்துல ஒரு ஆளு கூட உறங்காம நடமாடிக்கிட்டே இருப்பாரு. இரவு நேரத்தில் பூரா காய்கறி வந்து இறங்கும், லோடு மேன்லாம் இங்கே வேலை வந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மாட்டுத்தாவணியில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மதுரையில தான் முத உதித்தார்.
வள்ளிகளுக்கு தக்கத்தை கொண்டு வந்தது யாருன்னா எங்க தாத்தன் பரிச்சூர் பழனியப்பன். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் மட்டும் கிடையாது, எல்லா பகுதியிலும் பேர் வாங்கினாரு. இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா. அதுக்கப்புறம் ஒருத்தர் உதிச்சாரு செக்கை செவேர்னு. தேவலோகத்தில் நாரதர் இப்படித்தான் இருப்பாங்கன்னு அவரை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ராசாக்கூர் சித்தப்பேன் பி ஆறுமுகம், சிவரஞ்சனி ஆறுமுகம். அதுக்கப்புறம் அழகா பேசி பேர் வாங்கினார் இதியாச சுடர் மாமா பெருமாள் ராஜ். அதுக்கப்புறம் பாட்டுக்குனே பிறந்தார் என் சித்தப்பேன் ஜெயரவிச்சந்திரன். அதுக்கப்புறம் உடம்புல கணத்தாலும் குரல்ல கணக்காத வரையாங்கன்னா இன்னைக்கு போன் அடிச்சா சொல்லுது எங்க அண்ணா எங்க அமெரிக்கா பிளேட்ல வந்துகிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பேன் நாடகத்துக்கு. எங்க அண்ணன் முத்துச்சிருச்சு. ஆனா சொல்லி சொல்லியே சூப்பர் போவச்சு. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. அத்தனை பேருமே சாதித்து விட்டு இன்னும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு நாரதர் போட்டிருக்கேன். உள்ள போய் பார்த்தீங்கன்னா 8 நாள் குறுக்க சேரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து பிரைவேட்டுக்கு போய் காசு கொடுக்காத மாதிரியே இருப்பேன். உள்ள போய் பார்த்தேன். என் பிள்ளைதான் பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். பகவானே ரஞ்சன் பேர் தூக்கி தூக்கி செவத்துல விழுகிறானே. ஆனா கதைக்கு வரேன். வானே வானே கதைக்கு தானே வா. இந்த பிளாக்ல சரக்கு ஓட்டும் போது வானே வானே சீக்கிரம் வானே போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி நாடக உலகத்துல எங்க ஐயா வந்து பெருமண்ட போடாங்க. நாங்க பரம்பரை போடாங்க அப்படின்னா அழகு கோவில்ல திரிய எடுத்தாடும் 18ஆம் மணியா அழகு மலையான் தான் குலசாமி எனக்கு. அப்ப எங்க ஐயா சொன்னாரு முனியாண்டி போடாங்க, நீ பெரிய லெவல்ல பேர் வாங்குவ, உன்னுடைய வாக்கெல்லாம் பலிக்கும்னு சொன்னாரு. ஆனா என்ன ஒண்ணு சொன்னார், என்ன ஆடி பேர் வாங்கினால வலது பக்கம் பார்த்து பேசி சனியை உட்காந்துட்டேன். சரியா பிள்ளையார் கோயிலே கை காமிச்சிருவாரு. தரித்தின முடிச்ச கேவலப்பட்டவன். ஆனா சொல்லு சொல்லு ஆனா ஏன் கத்துற ஆனா அவனா ஈனா ஊனா சொல்ல ப்ரோ. சரி சொல்லுங்க ப்ரோ. எங்க குடும்பத்தை பேரை கேட்டாலே நீ டவுசரை கலக்குற. ஏன் தடுப்பூசி போடுவாங்க? இந்த உலகத்திலேயே 4 தடவை இன்கம் டாக்ஸ் வந்துருச்சுப்பாங்க குடும்பத்துக்கு. அப்படியானே? இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன் லிஸ்ட் எடுத்தா முதல் பணக்காரே நாங்கதான். என்ன மஸ்துக்குற நாடகத்துக்கு பணக்காரனா வீட்டில் இருக்க மக்களை புஜால் பண்றதுக்கு வரேன் ப்ரோ. அப்படி சொல்லுங்க ப்ரோ. ஒரு நேரம் ஜட்டிக்குள்ள பிரிக்கி அகற்றி எடுத்திருக்கேன். காரைக்குடி மோகன் அவர்கள் 30 ரூபா பசுக்காதுங்க போய் வர வர ரொம்ப இது 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கும்போது பெருசா தெரியும். நல்லா நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா நகைச்சுவைக்குதான் சொல்றேன், காசை மதிக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்து 10வது பையன்ட்ட வந்து 500 ரூபா இல்லாம போக மாட்டேன். ஏன்னா எதுக்கு 30 ரூபாய்க்கு வரல? இதெல்லாம் வராத, மற்ற கூட்ட கொடு, எல்லாம் கொடுக்காத. நான் வந்து கிரிட்டிக்கலா பேசுறேன். அப்ப நாளை யூடியூப்ல பார்த்து அடிக்க கொண்டாட்டி விளக்க மாத்த அடிக்க. ஏன்டா இங்க மஞ்சவாங்க காய்ச்சல 30 ரூபாயை கொடுத்துட்டு உடைய கேட்காத ஏறி கேட்குறேன். நீ கட்சி ஏறி அவனை பார்த்து எடுக்கிறா போனேன்னு குடும்பம் அழிஞ்சு போகும். எதுல விட்டு வாயில சொல்லிட்டு அப்படியே கூட்டு கொடுக்கும்போது தலையை கிளம்புறேன் பெட்டிக்காரு. எங்க அப்பா சொல்லு சொல்லு. அப்பா என்ன சுகர் டாக்டர்ல கூட்டிட்டு போக வேண்டியது. எங்க அப்பா பேர் நம்பிராஜன். நம்பிராஜன் என்பது நாட்டினுடைய தலைவன். நம்பிராஜனடா தலைவன் நினைல இப்ப கத்துற. என்னடா எங்க அப்பா சொன்னா பயப்பட நினைச்சு ரொம்ப என்னமோ கருணாமூச்சி மேல ஏறுற மாதிரி இருக்கேடா. என்ன பையன்? எங்க அப்பா ரோட்ல நடந்து வந்தாருன்னா எல்லாரும் செருப்பை கழட்டுவாங்க. ஏன் விட்டு இல்லையா கலட்டிக்கிட்டு கும்பிடுவாங்க. எங்க அப்பா ஏற்கனவே ஒரு குலவணி இருக்காரு, எனக்கு தெரியாதப்பா. எங்க அப்பா நம்பிராஜன் சரி நாட்டை ஆண்டா. ஆனா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா
என்ன ப்ரோ என்ன சொல்றா லேட் போறவா நீ என்ன வட்டிக்கார மெட்ராஸா இருக்கேன் போற நல்லா அழுத்து சொல்றேன் ஓத்தாங்க எங்க ஆத்தா ஒன்பதே மாதிரி கிடையாது ஏன்ப்பா நீ வேற எக்க போடுது வைக்கிற நேரம் வைக்காத போட்டு திரும்பி இருக்கேன் தூக்க வழியில கையெடு படு மொத்தமா அலறட்டு நாடகத்தை முடிக்கிறேன் இருக்கிற கூட்ட வேற சுருக்குது அந்த ஒத்தையில வர முடியாது போல இந்த மாடு யாரு மாடுப்பா ஒண்ணும் வர்ற மாடு 4 பேர்த்த பாய் சும்மா நடந்து வாக்கி போயிட்டு தப்பாட்ட மாடு மாதிரி எதுல விட்டேன் வாங்க எங்க ஆத்தா வண்டியே போக நீ ஈரம்பு கடிக்காம எங்க பசியெல்லாம் போகணும் அந்த உத்தமத்தா அம்மா அம்மா என்ன அம்மாவுக்கு காசை வாங்கிட்டு போய் நான் அன்பாளத்தில் உள்ள ஏழையில காப்பாத்தா அண்டவா 2 அடி நோண்டவா சரி அழுவாதடா அழுகாம சொல்றேன் எங்க ஆத்தா சொல்றான் கொத்தா ஆத்தா ஆத்தா கொத்தா கொத்தானே சொல்றான் இருடா டென்ஷன் ஆகுதா இல்லையா மத்த தாய்மாரி கிடையாது இங்க வர்ற பக்கத்துல ஒரு ஆள் சிரிக்கிறான் இருடா சொல்ல வரேன் சரி சொல்றான் எங்க ஆத்தா பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா அப்படி என்ன கஷ்டப்பட்டுச்சு அந்த இறைவனுக்கு தான் வெளிச்சம் 7 உள்ளே எங்க ஆத்தா கத்துருக்கு பெரிய காடு ஒன்று தாயோட ரொம்ப காடு பண்ணிருக்கேன் ஆத்தா பண்ணல அப்பன் தான் அது பண்ணிட்டான் 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிருப்பாங்க தாயம் போட்டிருக்கேன் அப்பா சரி 12 விழுந்துருச்சு 12 அப்ப பணம் விழுந்துருச்சா 7 உள்ளே பத்திருக்காரு எங்க அப்பா எவ்வளவு சித்திரவப்படுத்திருப்பேன் அவனை கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல என்ன அப்பா உயிரோட இருக்காரா நம்பிராஜன் சேலம் சிவராஜ் சித்தவதி சாலையில இருக்காரு ஏன்னு நரம்பு தளர்ச்சி இதே எந்த டைமும் இதே ஒர்க்கிலே இருந்திருக்காங்க அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி வேற ஊருக்கு மாத்திருக்காங்க திருப்பி வந்து மனு கொடுத்து இங்கே வந்துருக்காங்க அப்படியே போட்ட என் தாய் ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ப்ரோ ஏன்னு கல்யாணம் ஆகல எங்க அப்பா நான் சொன்னேன் என்னுடைய வயது இளைஞர்கள் தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளை 3வது போகுது 4வது போகுது சரி நான் ஒரு சத்துக்குள்ள போக முடியலடா அப்படி சொன்னேன் எங்க அப்பா சொன்னார் மகன் வீரத்தேவா எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம் ராமநாட்டுக்கு அங்கிட்டு கடற்கரையை ஒட்டி ஒரு அழகிய பார்த்திருக்கோம்னு எனக்கு சொன்னார் நம்பிராஜன் செஞ்ச உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதானே ஆனா அந்த அழகு தேவதைய உன் மதுனி அன்னை பார்க்கலடா முட்டை போட்டா என்னடா அண்ணி நீ பார்க்கலையா ஆமாடா ஏனப்பையன் பார்க்கல ஆனா எங்க அப்பா சொன்னாரு அவளை மனைவிய முன்னாடி வச்சுக்கிட்டே வெறும் கஞ்சிய வெஞ்சனம் இல்லாம குடிக்கலாம்ப்பான்னு சொன்னாரு நக்கு வேலை ஏற்றாண்டானே உள்ளி மண்டாம போச்சுறான் ஆனா அந்த அழகு தேவதைக்கு எல்லாரையும் மனைவிக்காக இதயத்துல கோயில் கட்டுவீங்க நீ எதுல கட்டியிருக்க மூடுறா வாயை இழுத்து விடா உங்க அண்ணிய நான் கூப்பிடுறேன்டா பண்ணி கூப்பிடுங்கண்ணே அது பேர் தெரியுமா என்னடா பேரு பாப்புலு பாப்புலு அண்ணே பாப்புலு தம்பி கல்யாணத்துக்கு நீதாண்டா எச்சியல் எடுக்கணும் எல்லாமே நான் செய்ய மத்த இந்த இது தண்ணி செலவுல நீங்க பாத்துக்கங்க அண்ணே நீ அண்டா கலவுறது நீதான் மொய்யல் உனக்கு எழுத தெரிஞ்சா தாங்க பாப்லோ அண்ணே பாப்புல நீ சினிமா நடிகை மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்க பல கலராம்டா பார்த்தாலே உனக்கே எச்சி விடும் பாப்லோ பாப்புலு அண்ணி அண்ணி வரப்போறாங்கன்னே வீசி கொடுக்குறாங்கன்னே கையே உன சாப்பிட்டு தம்பி தம்பி போதும்டா நீர்மலை அடிச்சு நீ கழிவு மாட்டாங்க போதும் நாளைக்கு அமர்ந்து கத்தா சொல்லி விடுறேன் அடாடா மதுரை வந்துட்டாங்க ஏய் பாப்புடு பப்ளிக்கில் போய் போடா கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்ல தான் அதெல்லாம் செய்யும் தம்பி மதுரையை முத பார்க்கவே எப்படி போவேன் முந்தமா போவேன் எப்படி போவேன் அண்ணே
நீ நல்லாவே போய் இப்படியே போனேன் முண்டை மனம் போயிடாது ரொம்ப இதா இருக்கு அண்ணே. ஐயோ கண்ணு ஐயோ மத்தியானத்துல பண்ற வீட்டு பேர்ல வச்சிருப்பாங்க. ஐயோ அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணே நீ அண்ணிய பிஸ்குன்னு திரும்பி பாத்துறானே. ஏன் காலை திருப்பிடுச்சு? லைட்டா ரொமான்ஸா அது கண்ணை மூடிட்டு பியூட்டிஃபுல் வாய்ஸ். இந்த வாய்ஸ் எங்கனே கேட்டிருக்கேன் நான். அதுல பஸ் ஸ்டாண்ட்ல இருடா. அண்ணி வெக்கப்படுதுமே. ஆனா தம்பி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணன் நாடகத்தெல்லாம் கூப்பிடக்கூடாது. 2 மாசம் லட்சியா பொண்டாட்டியை விட்டு வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன். எந்த காட்டு முண்டேனே இல்லையா? ஐயோ இந்த வேலை எவன்டா பார்த்தது? சென்னை ஆயிட்டியா பாபு? தம்பி ஏடிஎம் கார்டு கிடைச்சு ஓட்டுனேன். அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லு. அதான் நீ எனக்கு சித்தி வேணும் அப்பட காரியம் எனக்கு வேணாம் மேடம். வேற எப்படி ட்ரில்லு போறாரு அண்ணே? பாப்புல அன்னைக்கு தொப்புலையே காணும்னே. பகுமானம் பாரு. ஏய் கண்ணே ஏ நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாக வாடி. என்ன கருமத்தை கீங்க எங்க திருச்சி வந்துருக்கா? அத்தி போச்சு. ஆளுல இருந்து அடிக்கிற ஆளுல இருந்து அன்பா பேசுற கண்ணே. ஐயத்தையும் மாமனும் சுகந்தாரா ஆத்துல மீனும் சுகந்தாரா. அதை பார்த்துட்டு போய் எவனுமே சுகமா இருக்கு. ஐயா ஐயா இளைஞர்களே ஐயா ஆத்தா இது மூஞ்சிய பாருங்கத்தா. கண்டகர்வம் பாம்பு மாதிரி இருக்கு. எவனுக்காவது இந்த 2 வருஷத்துக்கு பொப்பளை நினைப்பே வர வேற பஸ் ஸ்டாண்ட்ல பப்ளிக் மாதிரி தம்பி என்னால தாங்க முடியல. பிரஷர் மாத்திரம் பேக்கல நோக்கி முடியும். அண்ணி கோபம் வராங்கன்னு அது தலைய பாரு சாணி ஓட்ட கொட்டை வாய்க்காத மாதிரி. அண்ணி கோபப்படாம வாங்க அண்ணி. அப்படியா சாங்க சொன்னாங்க. மதுவ மாற ஆளு சித்தாளுக்கு மதுவ மொழி. தம்பி இது பாட்டில் பொறுத்தனா கூட எவனும் பாட்டில கூட குறைக்க. ஐயோ அப்பா பாப்புல புறகம் பண்ணிட்டேன். மானம் முக்கியம். ப்ளீஸ் எங்க நம்பிராஜன் குடும்பம் கௌரவமான உண்மையிலே பொம்பளை நினைச்சிட்டே அதெல்லாம் பண்றியா? இல்லையா தட்டி பிடிக்கிறது ரொம்ப குணத்தான கண்ணே. அது வேற தொப்புளு ரஞ்சிதா வெள்ளைய சேவலை எடுப்பு ஆடி வீரனும் போருக்கு எல்லாரும் கண்ணே வீரனும் போருக்கு. ஆனா எனக்கு இந்த ஜோடி ஏப்பா எனக்கு உடம்பு கொஞ்சம் உங்களே இல்லையாப்பா?
என் முகம் இப்போ உங்களுக்கு பூராமே தாண்டி கறிக்கடையில கூட நெஞ்சளவுக்கும் சதையும் தர்றாங்க. அது அது இப்ப பேரு பாமாயி நிக்குது. யாருக்கு பேபி ஃபார்ம் ஆச்சு? உன் சக்காலத்தி என்ன தக்கலாத்தி நொக்கலாத்தி நான் கூட நீ கெட்டிக்காரனா தெரிஞ்சாக்கோ அல்ல நான் அச்சும் இல்லாம போச்சு. அது பூவை பாரு எவனை கொள்றது கொஞ்சம். அண்ணே உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளுகிளு போயிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட்ல நீ இது வராத. ஏன்னு பிரசவம் அந்த டாக்டர்ஸோட இருந்தா தாங்க அதுக்கு வெள்ளாட்டை கொடுக்க மாதிரி கிடக்கும், இதுக்கு செம்பரியாட்டை கொடுக்க. ஆனா முக்கியம் என்னை காப்பாத்த ஆளே இல்லையா? பாப்பு பாப்பு மருதமணி மாத்தி அதே போய் சொன்னா நீ அடிக்க கூடாது. மருதமணி நீ ஆம்பள. மருதமணி கண்ட்ரோல் பாப்பு மாடு சுத்து மாடு. அது காலம் பாருங்க பெண்டு உன ஜெயிக்க அண்ணே அண்ணி மசாலா 30 கிலோ 30 மசாலா கிலோ 30. கேரளா மாந்திரிகவாதி மாதிரி இருக்கனே. அத்தி மசூரில் எவன்டா கொண்டு வந்த பாப்பு தங்கச்சி என்னை காப்பாற்ற ஓடி வா தாயை மகமாய். முகத்து பூமேலே காட்டு உட்கார்ந்து பேசுதமா. முகத்து பூமேலே காட்டு உட்கார்ந்து பேசுதமா. அது உட்கார்ந்து பேசுதே உள்ளூர ஊருமா. அரேதா முருகனே அரேதா முருகனே ஒரு நாள் இங்கே ஒன்னாலே ஒன்னாலே முகத்து பூமேலே காட்டு உட்கார்ந்து பேசுதமா. சம்பளத்துக்கு எம்புட்டு வேஷம் போடுறேன். அண்ணே அப்படி கொடுக்காத புள்ள கலந்துருமே அன்னைக்கு. சாரி பாம்பளோ யாரு போயினே என்னண்ணே உதைக்கிறானே ஒன்ன மாதிரி
அந்த பிள்ளை வயிற்றுல கழுவி போயிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரக்க போகுது. அண்ணா அப்படியா? அண்ணா நான் கூட என்ன நினைச்சேன், இல்ல உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வாரிசு இந்த பிள்ளை மாசமா இருக்கானே, இந்த பிள்ளைய மாசம் ஆகிட்டியா? என்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ எதுக்கு அவசரப்பட்டு இந்த பிள்ளைய மாசம் ஆகினேன்? ஏமா மாசமா இருக்கடி? இல்ல இல்ல, உடனே அப்பா கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி நிக்க வச்சு உங்க 2 பேரையும் நடுவுல நிறுத்தி உங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். ஐயோ அறிவு தரத்தரப்பா வந்து அரைஞ்சுடா பாப்பு. ஐயோ மயிர் பையனே என்ன பாப்பு கோத்தாவுக்கு பாப்பு என்னனே ஏன் அப்படி? தீபாவளிக்கு அப்பா என்னைய அடிச்சாரு. முகரே அத்தா அண்ணா அப்பா தீபாவளிக்கு என்னை காணாம தேர்ந்தாருல. ஆமா, எங்க போனீங்க? வெளில எங்க போயிட்டீங்கன்னு நினைச்சிருந்தேன். எங்க போனீங்க? அண்ணன் அதிகமா மது அருந்துட்டேன், வைரஸ் கிடைக்கல. சரி, காடை பிள்ளைன்னு சொன்னாங்க. அது லேசா அண்ணன் என்ன பண்ணீங்க? அத கடிச்சேன். நீ வேற சும்மா இருக்க வச்சு வாழ்ற மாதிரி. என்னனே அத போய் கடிச்சா என்ன ஆக போகுது? இவ இல்லனே. சரி, காடை தானே, அப்புறம் இவளையா சொல்றீங்க? காடையை கடிச்சா என்ன ஆக போகுது? ராமேஸ்வரத்துல குச்சிக்கருவாடு கேட்டீங்க. ஆமா, வாங்கிட்டு வந்திருக்கியா? ஐயோ என்ன சொல்ற? யார சொல்றீங்க இருக்கீங்க? எங்க இருக்கு கருவாடு? எப்படி கேக்குறேன்? நமக்கு துணைக்கு யாராவது வேலைக்கு கூட்டு வந்திருக்கியா? இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு பயந்து உனக்கு மருமையை பிறக்க போற. அண்ணனை சொல்லி வச்சு மண்டபத்தை அண்ணே அண்ணே என்னன்னு கிறிஸ்டி பரிகாரம் மாதிரி குடும்பத்துக்கு என்ன கிறிஸ்டியா? வளகாப்பு அப்பாட்ட நீ தான் சொல்லணும். அது ஒண்ணுதான் குறைச்சு வளகாப்பு. இதுக்கு வளைய எதுல என்ன போடுவேன்? பாரு, கைய பாரு, இடுப்புல போட்டுக்கிறோம். எப்படின்னு அண்ணே, எப்படின்னு என்ன இப்படி போச்சு? அண்ணன் போடுவார் போடுவார்னு வார்த்தை வளையல் போடுவாருன்னு சொல்லி மட்டும் நான் கும்பிட்டேன். எரச வர அடிக்கிறது அந்த பண்டு. சரி விடுங்க, என்ன இருந்தாலும் வயசு பிள்ளை தானே. என்ன குறைச்சா நீ அழகா தாமா இருக்க. புண்ணியவதி புண்ணியவதியா நாங்க பண்ணத விதியாக தெரியல. ஆமா, ஐயோ அப்பா கையில குறைச்சலா? எதை பார்த்து ஆசைப்பட்ட இந்த பிள்ளைய நீங்க தான் சொல்லுங்க. கையில குறைச்சலா இல்ல மண்டையில குறைச்சலா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயந்து வருது, எனக்கு மயக்கமா வருதுன்னு. நீ இப்படி ஒரு பொம்பளை இருந்தா உள்ளே வள்ளி போடுவாங்க. நீ முன்னாடி போறீங்க, நீ போற ஊர் போற என்னதான் கொண்டு வர? கண்ட்ரோல் பொம்பளை முடியல. அப்ப ஞாபகப்படுத்தணுமா? இங்க ஏறி போறியான் பாரு, வளைய விரட்டுவோமா? இந்த பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு ஒரு மார்க்கமா இருக்குனே. நீ எப்படி இந்த கண்ணை மூடிக்கிட்டே காதலிச்சேனே? ஆனா நீ விவரமா வரும்போது பிரஷர் மாத்திரை போட்டு வந்துட்ட பத்தியா? எனக்கு விலை குறைவு உதஞ்சு. அண்ணி குடிக்காதீங்க, குழந்தை கலந்து போய் எலிசத்தை வார வருது. காசை வாங்கினா எவ்வளவு அண்ணே, அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்தா எப்படி நடக்கும்? நக்குற மாதிரி இருக்கு. நீ அந்த ரேஞ்சுக்கு வேற போயிட்டியா? என் சொல்றதுக்கு எல்லாரும் பிளான் பண்றாங்க. அது இருந்தா தான். அண்ணே, நான் வளகாப்புக்கு தக்காளி சோறு, தயிர் சோறு, லெமன் சோறு, கறி சோறு. மானம் முக்கியம். குடிங்கிட்டாலே 8 அங்குல இருக்கும். போட்டு வர இருக்கிறோமா?
மாப்பிளு இவன் நிஜமாவே மாசமா இருக்காங்க. மாசமா இருக்கிற பிள்ளை இப்படி ஆடுனா அந்த பிள்ளை தங்குமா முன்னாடி உண்மையான வேண்டாம். இந்த பிள்ளை மாசமான 10 மாசம் அங்க பழங்குடி ஐயனாரே அதுக்குதானே போன மாதிரி நான் அரைஞ்சேன் சொல்லிட்டா யாருக்கா அந்த தெரியாம பேசிட்டான் நீதான் பொறுத்தாலும் மறைச்சு ஆட கத்துக்க ஆட்டான் உள்ள எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சொல்லுட்டா வந்தது யாரு ஐயோ வந்தது யாரு அழுது வச்சுக்கிறா அசிலே குதிச்சு அதான் உன்னை கொண்டு சித்திக்கலாம் செம்பருத்தி கொட்டலாம் என் மனைவிக்கு கிறுக்கே பிடிக்கிறது. பாப்பு அவனுக்கு இந்த சீப்பு போலையம்மா நம்ம குடும்பம் மானம் கப்பல்ல ஏறுது. ஏற்கனவே காட்டாச்சில ஏற்றிட்டு என்னதான் வச்சு தொலைஞ்சிருக்கு இருக்கிறத பானத்தை பார்த்து மூடி தொலை. என்ன இது இந்த கர்மத்தை எந்த தெரிஞ்சுட்டு வந்தானோ அதை செஞ்சு பாரு சாப்பிட்டு இருக்கா எல்லாமே பழைய வரல ஒரே ஒண்ணு கூட போகல. என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கண்ணன் கூட கூட யாரு கிடந்தாலும் மாறி நிக்க எங்க அங்க பாரு மேல ஒண்ணுத்தீங்க என்ன அது ஓடு அதனால இவ்வளவு வேண்டாமா ஆளுக்கு ஒரு வருமானத்தை பொருட்களுக்கு பெறட்டும். ஆமா. வெளி மிளச்சாரை டப உங்களுக்கு அப்பா வருவாங்க. மதிப்புக்குரிய யாராவது வந்தால் என்னையும் அழைந்து ஆசீர்வாதம் வாங்குது. அப்படியா? ஆ